ரீசெண்டா லைஃப் ஸ்டைல்ங்கிற பேர்ல எல்லாரும் போய் கடன்ல மாட்டிக்கிறாங்க. ஸோ 50 டேஸ் 50 பிசினஸ் டேர்ம்ஸ்ல இன்னைக்கு டே 9 அசெட் வர்சஸ் லைபிலிட்டிஸ் இந்த மாதிரி பிசினஸ் வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிங்க. சிம்பிளா அசெட்னா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கங்க. ஸோ அசெட்ங்கிறது நம்ம என்ன ஓன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு இருக்கு. ஸோ அந்த கோல்டு வந்து நான் வந்து பை பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதோட வேல்யூ மேக்ஸிமம் ஃபியூச்சர்ல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய தங்கத்தோட விலை வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. ஸோ இட்ஸ் அன் அசெட் விச் மேக்ஸ் மணி இன் ஃபியூச்சர். ஸோ திஸ் இஸ் அன் அசெட். இப்போ லைபிலிட்டினா என்ன? அதாவது லைபிலிட்டினா ஒன்றும் இல்லைங்க, கடன். நம்ம ஒரு பொருள் வாங்குறோம், அது இஎம்ஐல வாங்குறோம், அது என்னோட பாக்கெட்டை காலி பண்ணுதுன்னா அது வந்து லைபிலிட்டி. ஸோ அடுத்த டைம் ஏதாவது பொருள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது நமக்கு வேல்யூவை கூட்டும், இன்கம்மை கூட்டும்னு தெரிஞ்சா வாங்குங்க. இது லைபிலிட்டி இல்ல கடன் பண்ணும் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த பொருளை வாங்காதீங்க. இன் கேஸ் ஆஃப் உங்களுக்கு ரொம்ப நெசசரியா இருந்தா மட்டும் அதை பர்ச்சேஸ் பண்ணணும். இல்ல அப்படின்னா தேவையில்லாத வாங்குறத தவிர்க்கணும்.